ஹே கலீஸ், இன்னைக்கு ஹாண்டிங் ஆட்லினோட சாப்டர் 20 கதையை தான் நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லெவன் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் டச் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோல மட்டும் தான் டிஸ்கிளைமர் மென்ஷன் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோலுமே டிஸ்கிளைமர் நான் பேசவே இல்லை. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த புக் வந்து இப்படிதான் இன்டென்ஸா இருக்கும். கொஞ்சம் அடல்ட் சீன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பிளிட் சீன்ஸ் எல்லாமே வரும். சாப்டர்ஸ் போக போக இன்னும் இன்டென்ஸா இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் என்னோட கேர்ளிஸ் அண்டர் 18 யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கக்கூடிய சூப்பரான லவ் ஸ்டோரிஸ் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு வேணாம், சரியா? 18+ யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க, ஓகேவா? பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி தான் நினைச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வளவலன்னு பேசாம கதைக்குள்ள வா. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ள போகலாம். சாப்டர் 20 தி ஷேடோ. இந்த கிளப்போட மியூசிக் பேஸ் சத்தம் என் நெஞ்சுக்குள்ள இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு எப்பவுமே இந்த கிளப்ல இருக்கக்கூடிய இந்த ஹை வால்யூம், இந்த கூட்டம், இதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. இங்க சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் குடிச்சிட்டு லூசு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுங்க, தலை ஃபுல்லா ஜெல்ல அப்ளை பண்ணிட்டு சீன் போடக்கூடிய இந்த பசங்க, ஓ காட். இங்க ஒருத்த வேற கோல்ட் செயின் காட்டுறதுக்காக ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டு வச்சிருக்கான். இவனுங்களுக்கெல்லாம் ஸ்கார் ஃபேஸ் மாதிரி இருக்கணும்னு நினைப்பு. ஆனா கொக்கைன்ல மூஞ்ச வச்சா மட்டும் ஸ்கார் ஃபேஸ் ஆயிட முடியாது. அதுக்குன்ட்டு ஒரு தகுதி வேணும். நான் என்னோட ஹூடிய மாட்டிட்டு ஐடென்டிட்டிய மறைச்சு அந்த மெட்டல் ஸ்டேர்ஸ்ல ஏறினேன். இதே ஸ்டெப்ஸ்ல தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஆடி வேற ஒருத்தனோட கைய பிடிச்சி ஏறினான். அந்த கைய நான் என்ன பண்ணேன்ட்டு உங்களுக்கே தெரியும். அந்த கைய வெட்டி அவளுக்கே திரும்ப கிஃப்டா கொடுத்துட்டேன். மேல ரீச் ஆன உடனே நான் அப்படியே நின்னுட்டேன். அந்த ஆஃப் மூன் கவுச்ல மேக்ஸ் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் மடியில ஒரு வெயிட்ரஸ் பவுன்சிங் ஆயிட்டு இருந்தா. எல்லாருக்கும் தெரியற மாதிரி இவ்ளோ கேவலமா பண்ணிட்டு இருந்தானுங்க. நான் ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணி அவனுங்கள பார்த்தேன். உண்மையை சொல்லனா அவ பவுன்ஸ் பண்றது எனக்கு பெருசா ஒன்னும் தெரியல. ஆடிக்கு இந்த இஷ்யூவே இருக்காது. அவன் பக்கத்துல 2 ட்வின்ஸ் இருந்தானுங்க. அவனுங்களும் இதே மாதிரி தான் வேற பொண்ணுங்களோட இதே கர்மத்தை தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. நான் மெதுவா அந்த நிழலுக்குள்ள போய் ஸ்டெப் பேக் பண்ணி என்னோட கண்ணை எடுத்து சைலன்சரை திருகி மாட்டினேன். மேல சத்தம் கொஞ்சம் கம்மிதான். ஆனா அவங்க தலைக்கு பக்கத்துல ஒரு புல்லட் போறத யாருமே கவனிக்காம இருக்க மாட்டாங்க. எய்ம் பண்ணி கரெக்டா மேக்ஸோட தலைக்கு 1 இன்ச் தள்ளி ஒரு ஷாட் வச்சேன். மேக்ஸ் உடனே பயந்து போய் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்துட்டான். ஹே 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 காம் அப்படின்னு நான் சொன்னேன். பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு ஃப்ரீஸ் ஆயிட்டா. அந்த ட்வின்ஸுங்க கன் எடுக்க ட்ரை பண்ணானுங்க. மேக்ஸ் அவனோட பேண்ட தூக்கி அவன் அட்ஜஸ்ட் பண்ணி மறைக்க ட்ரை பண்ணான். உன்னோட கன்னையும் உன்னோட டிக்கையும் உன் பாக்கெட் குள்ளேயே திரும்ப வைடா. நீங்க யாருமே என்னோட டைப் கிடையாது. எனக்கு லைட் பிரவுன் ஐஸ் உள்ள ஒரு டேஞ்சரஸான பொண்ணு மட்டும் தான் பிடிக்கும். அவ எனக்குன்ட்டு இருக்கா, அது போதும். நான் இவ்வளவு சொல்லியுமே அந்த ட்வின்ஸ்ல ஒருத்தன் கேட்காம கன்னை எய்ம் பண்ணான். நான் சும்மா இருப்பேனா? திரும்ப அவன் தலைக்கு பக்கத்துல இன்னொரு ஷாட் வச்சேன். அவன் பயத்துல கன்னை கீழே போட்டுட்டு கைய தூக்கி நின்னான். நான் அங்க இருந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்து சொன்னேன், லேடிஸ் நீங்க வெளியே போங்க, இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டினேன். எனக்கு எலிபென்ட் மெமரி, எல்லாரோட முகமும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அவங்களும் தலையாட்டிட்டு ஒரு ராட் வீலர் டாக துரத்துற மாதிரி ஓடி போயிட்டாங்க. எனக்கு தெரியும் நான் அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டேன்ட்டு. ஆனா அவங்களுக்கு அது தெரியாதுல்ல. அண்ட் அதுவுமே எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். மேக்ஸ் என்ன பார்த்து கத்துனா, நீ யாருடா, செக்யூரிட்டி எங்க அப்படின்ட்டு கொதிச்சு போய் கத்திட்டு இருந்தான். நான் சிரிச்சுக்கிட்டே, இந்த கிளப்போட செக்யூரிட்டியா? ஐயோ, உன்ன மாதிரி சீடி பிசினஸ் பண்றவன் தலவேற ஃபேமிலி இது மொத்தத்தையும் நான் அழிச்சதுக்கு அப்புறம் கூட உனக்குன்ட்டு ஒரு லாயல் காட்ஸ் கூட இல்லாம இருக்கேடா. உன்னை நினைச்சாலே பாவமா இருக்கு எனக்கு. உன் மேல யாருக்குமே லாயல்ட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். மேக்ஸ்க்கு செம்ம காண்டாச்சு. அது உனக்கு எதுக்கு, நீ யாருன்னு இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துனான். நான் மெதுவா அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். ஏதோ பிரைவேட் ஐலாண்ட்ல பீச் சேர்ல அப்படியே கேஷுவலா சில்லா உட்கார
உளற மாதிரி போய் உட்கார்ந்தேன். என்னோட சைலன்சரோட அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய மெட்டல் எடுத்து அவன் டெம்பிள்லயே வச்சேன். யாராவது திடீர்னு உன்கிட்ட வந்து உன்னை கொன்றுவேன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். மேக்ஸும் அந்த ட்வின்ஸும் ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நின்னானுங்க, என்ன பண்றதுன்ட்டே தெரியாம. எனக்கு அந்த டேபிள் மேல உங்க எல்லாரோட கண்ணும் எனக்கு வேணும், அது வர நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மேக்ஸும் தலையை அசைச்ச உடனே அந்த ட்வின்ஸ் கன்னை டேபிள் மேல வச்சானுங்க. மேக்ஸும் செம்ம கோவத்தோட கன்னை அந்த டேபிள் மேல தூக்கி போட்டான். எவ்வளவு டென்ஷனோட இருந்தானா, அவனோட நெத்திலாம் வேர்த்து விறுவிறுத்துருச்சு. அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான். நான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன், பரவாயில்லையே இவனுக்கு லாயலா 2 பேரும் இருக்கானுங்க, ஆனா இவனை மாதிரி ஒரு முட்டாள் கூட இத்தனை நாள் இருக்கானுங்கன்ட்டு பாப்போம் அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன். ஆட்லைன், ரேலே, ஜாயா இந்த 2 பேரும் உங்களோட மரமண்டைக்கு ஏறுதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கேள்விப்பட்டதே அப்படின்னு சொல்லி அவன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இந்த பச்சையா பொய் சொல்லிட்டு உருட்டுறவனுங்களை பார்த்தாலே எனக்கு ட்விட்ச் ஆகும். என் ஃபிங்கர் ட்ரிகர்ல இருக்கிறப்போ நான் ட்விட்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லதா சொல்லுங்களா நீங்களே அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட சாவுல அப்படின்னு ஏதோ ஒரு அசம்ஷன்ல அப்படின்னு அவன் சொல்ல வந்தான். அசம்ஷன் பண்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. ஆர்ச்சோட சாவுக்கும் ஆடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஆனா எனக்கு இருக்கு, நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்னு நான் சொன்னேன். இத கேட்ட உடனே மேக்ஸுக்கு ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க செம்ம காண்டுல, என்ன ஆடி உன்னோட எக்ஸா இல்ல ஆர்ச் கூட அவ போக பார்த்தான்னு உனக்கு பொறாமையா, ஏன்டா அப்படி பண்ண, போயும் ஒரு பொண்ணுக்காக என் ஃப்ரெண்ட கொண்டுட்டல அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். ஜெலசி இருந்துச்சுதான், ஆனா அவ ஒன்னும் என் எக்ஸ் கிடையாது. உன் ஃப்ரெண்டு ஒரு கேடு கிட்டவன். நீங்க எல்லாருமே பொண்ணுங்களை அடிச்சு தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேடு கெட்டவனுங்க, ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். மேக்ஸ் கோவத்துல கத்திக்கிட்டு நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்துனான். நீ ஒரு டேட் போல்டா, நீ ஒரு தவளை கொஞ்சம், இந்த ஷார்க்ஸ் நிறைஞ்ச ஓஷன்ல நீ ஒரு சின்ன தவளை கொஞ்சம். நான் யாருன்னு இப்போ உனக்கு காட்டுறேன். நான் என்னோட போனை எடுத்து ஒரு வீடியோவை பிளே பண்ணேன். அதுல மேக்ஸோட அப்பனை ஒரு சேர்ல கட்டி போட்டு வாயில துணிய வச்சு அடைச்சு பயத்துல அழுதுட்டு இருந்தான், காப்பாத்துங்கன்னு சொல்லி உயிர் பிச்சை கேக்குற மாதிரி. மேக்ஸுக்கு அவன் அப்பன்னா உயிர்னு நல்லாவே தெரியும். மேக்ஸும் சரி அவன் அப்பனும் சரி இவனுங்களுக்கு பொழப்பே ட்ரக்ஸ், பொம்பளைங்களை அபியூஸ் பண்றது இதுதான். இதுல அப்பனும் பையனும் சலைச்சவனுங்க கிடையாது. மேக்ஸோட அப்பனை கொல்லணும்ட்டு எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது, ஆனா அவன் உயிரோட இருந்தாதான் மேக்ஸ கண்ட்ரோல்ல வைக்க முடியும். அதுதான் எனக்கு லெவரேஜ். நான் நினைச்சிருந்தேன்னா அந்த ஸ்பாட்லயே இவனுங்களை மொத்தமா முடிச்சு கட்டிருப்பேன். ஆனா அப்படி பண்ணேன்னா அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே கொல்லணும் ஒருத்தம் விடாம. நான் அப்படி பண்ணிட்டேன்னா என்னோட ஆடிக்கு சுத்தமா பிடிக்காம போயிடும். இப்போ ஆடி இவனுங்க ரேடர்ல வந்துட்டா, நான் எவ்வளவு பேரை கொல்றனோ எவ்வளவு எனிமீஸ் சேர்த்துக்கிறனோ அந்த அளவுக்கு எனக்கும் ஆடிக்கும் எனிமீஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஆர்ச் மாதிரியான சின்ன மீனை பிடிக்கிறதுலாம் என்னோட பழக்கமே கிடையாது. என்னோட மோட்டிவ் என்ன, இவ்வளோ பெரிய கடல்ல நிறைய ஒயிட் ஷார்க்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனா நான் யாரு, அந்த ஷார்க்ஸுக்கெல்லாம் மேலான திமிங்கலம் நானு. மேக்ஸ் கத்திக்கிட்டே இருந்தான். என் அப்பாவை என்ன பண்ண அப்படின்னு கன் எடுக்க பார்த்தான். நான் அவனோட ஷோல்டர்ஸ புடிச்சு பின்னாடி தள்ளி விட்டேன். டேடே ரொம்ப ஓவராலாம் பண்ணாத, உங்க அப்பா உயிரோட தான் இருக்கான், கொஞ்சம் பொறுமை. என் காது ரொம்ப சென்சிட்டிவ், இந்த மாதிரி கத்திட்டு இருந்தேன்னு வையன், இந்த மாதிரி பொறுமையா ரொம்ப நேரத்துக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவனா லபலபலபலபன் கத்திக்கிட்டு அசிங்கமா என்ன திட்டிட்டே இருந்தான். நான் என்ன திரும்ப பண்ணேன், சைலன்சரை வச்சு அவனோட சின்லையே ஒரு தட்டு தட்டினேன். அவன நாக்கே கடிச்சுக்கிற அளவுக்கு. நீ ஆடியையும் தயாவையும் தொந்தரவு பண்ணாம இருந்தேன்னு வையன், உன்னை பெத்த உங்க அப்பா இருக்கான்ல அவன் உயிரோட இருப்பான். அவங்க 2 பேரோட தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழக்கூடாது, புரிஞ்சுதா? உன்னை பத்தியும் சரி உன்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அல்ல கைங்களை பத்தியும் சரி எனக்கு எல்லாமே தெரியும். நீ எங்க சாப்பிடுற, நீ எங்க தூங்குற, எல்லா விஷயமும் என் கிட்ட இருக்கு. வேற எந்த பரும்போக்காவது வந்து உன் தலையில கண்ணை வைக்கிற வரைக்கும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் சொல்றதெல்லாம் உன் மரமண்டைக்கு ஏறுச்சா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டினேன். அவனோட ப்ளூ ஐஸ் என்ன வெறிச்சு பாத்துச்சு. ஆனா எனக்கு அது எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஏதோ ஒரு சின்ன
முயல் குட்டி என்ன பார்த்து கோவிச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அவனோட அப்பனோட வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு எழுந்து நின்னு என்னோட கன் எடுத்து அவனோட பாயிண்ட்ல, இங்க பாரு, மோஸ்டா எல்லா பசங்களும் சாவறதுக்கு தான் இஷ்டப்படுவானுங்க, ஆனா அவனுங்களோட டிக் இல்லாம வாழ கொஞ்சம் கூட இஷ்டப்பட மாட்டானுங்க. உனக்கு உன்னோட உயிர் முக்கியமா இல்ல உயிர் இல்லாம கூட இருந்துருவானுங்கடா, ஆனா இது இல்லாம கொஞ்சம் நீனே நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லி டீலா எல்மர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி இப்ப அவ விட்டுருவேன்னு நீ ப்ராமிஸ் பண்ண, ஓகே அப்படின்னு அவன் சொன்னான். நான் ஒரு பெரிய சிரிப்போட, அவன் எப்பயோ வீட்டுக்கு கிளம்பிட்டான்டா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அந்த ஸ்டேர் கேஸ் பக்கம் திரும்பி போக ஆரம்பிச்சேன். அப்போ பின்னாடி இருந்து மேக்ஸ் கத்துனான், ஹே நீ யாருன்ட்டு சொல்லவே இல்ல அப்படின்னு அவ்வளவு கோவத்தோட கத்துனான். நான் திரும்பி பார்த்து ஒரு சிரிப்போட கண்ணடிச்சு சொன்னேன், யூ கேன் கால் மீ செட், எனக்கு எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்த. அவனோட தலைய சுத்தி மூஞ்சி எல்லாமே அப்படியே வெளுத்து போச்சு. எனக்கு அதை பார்த்து சிரிப்பு அடக்க முடியல. உன்னோட கதை முடிஞ்சதுடா. மிஸ்டர் ஃபோர்த்ரைட், வெல்கம் டு பேர்ல் அப்படின்னு ஒரு பிளாண்ட் பொண்ணு என்ன ஒரு டிம்மா இருக்கக்கூடிய லிட் ஃபோயருக்குள்ள அழைச்சிட்டு போனா. அவ ஒரு பிளாக் பிளேசர் போட்டுட்டு ஹேரை டைட்டா கட்டி வச்சிருந்தா. எனக்கு அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அவளோட ஸ்மைல் மெதுவா இருந்தாலும் அவளோட ப்ளூ ஐஸ்ல எந்த ஒரு ஸ்பார்க்கிளுமே இல்ல. அவளோட அந்த கண்ணை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல அவ பார்க்க கூடாத, அனுபவிக்க கூடாத பல விஷயங்களை அவ கோ த்ரூ பண்ணிருக்கான்ட்டு. நான் உள்ள நுழைஞ்சேன். கோல்ட் டைல்டு ஃப்ளோர், பிளாக் வால்ஸ் அண்ட் ஒரு பெரிய சாண்டலியர். அந்த வால்ஸ்ல இருந்த கிளப் ஆரம்பிச்ச ஃபவுண்டர்ஸோட கோல்ட் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்த பிக்சர்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. சிம்பிளா சொல்லனா ஒரு ரேபிஸ் கூட்டத்தோட போட்டோஸ் வால்ல மாட்டி வச்சிருந்தானுங்க. சூட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாமே கேமராவை பார்த்து சிரிக்கிறானுங்க. நல்லா தெரியுது ஒரு சின்ன பொண்ணையோ இல்ல பையனையோ அப்யூஸ் பண்ண அந்த ஹைல தான் இவனுங்க எல்லாம் சிரிக்கிறானுங்கன்ட்டு. எனக்கு இவனுங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரிகிறானுங்க. நான் அந்த ஹால்வேல நடந்து போனேன். அந்த கிரீப்பி மென் பிக்சர்ஸ் என்ன பாக்குறது எனக்கு செம்ம காண்டாச்சு. அது பத்தாதுன்னு இந்த மியூசிக் பாஸ் ஹெவியா வேற கேட்டுட்டு இருந்துச்சு. என்னோட இயர் பீஸ ஜாக்கெட் குள்ள வச்சு மறைச்சு வச்சிருந்தேன். உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அங்க இருந்த செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நோண்டி வெறுப்பேத்திட்டு இருந்தான். திரும்ப உன் விரல் என் மேல பட்டுச்சுன்னு வையன், அப்புறம் நீங்க இருக்க மாட்ட அப்படின்ட்டு அவனை ஒரு மிரட்டிட்டு உள்ள வந்தேன். அந்த ரேபிஸ்ட் அலைய தாண்டி போனேன். ஒரு பெரிய ரூம், கவுச்ல ஆட்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பொண்ணுங்களாம் அந்த ஆட்கள் மடியில ஷேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு போல்ல ஹம்ப் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருந்த ஆட்கள்லாம் டாலர் பில்ல அவன் மேல தூக்கி போட்டுட்டு இருந்தானுங்க. சைட்ல ஒரு ஃபுல் பார், அங்க பிசினஸ் சூட்ஸ் போட்ட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு $50,000 வர்த் இருக்கக்கூடிய ஸ்காட்ச குடிச்சிட்டு இருந்தானுங்க. அது எப்படி தெரியுமா இருக்கும், கேவலமா அவனுங்களோட ஆஸ் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஆனா இவனுங்க தான் ஃபாட்ட கூட ஃபிளவர் மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஆச்சு. அப்ப இப்படிதான் இருப்பானுங்க. அந்த ரூம்ல இருந்த பொண்ணுங்க அரைகுறையான ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஆளுங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுத்துட்டு இருந்தானுங்க. இவனுங்க பண்ற மொக்க ஜோக்குக்கெல்லாம் ஃபேக்கா சிரிச்சுட்டு இருந்தானுங்க. எனக்கு ஒரு 10 அடி தள்ளி ஒரு போக்கர் பார்ல ஒரு பொண்ணு அவளோட வெறும் கைய நீட்டி நிக்கிறா. ஒரு கேடு கெட்டவன் அவளோட ஸ்கின்ல எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிகர் எடுத்து டப் அவுட் பண்றான். என்னோட முகமே மாறிடுச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறமா. ஏன்னா அந்த கேடு கெட்டவன் வேற யாருமே கிடையாது, அந்த மார்க் செயின்பர்க் தான். அவளோட ஸ்கின் பர்ன் ஆகுற சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது. ஆனா அவ ஒரு இன்ச் கூட நகரவே இல்ல, கொஞ்சம் அசைய கூட இல்ல. எனக்குள்ள அவ்வளவு கோவம் வந்துச்சு. ஆனா நான் காமா இருக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். என்ன நானே காம் பண்ணிட்டு அந்த கேம் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த டேபிள் பக்கம் போனேன். பக்கத்துல கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அவளோட ஃபேஸ் ரொம்பவே பிளாங்கா இருக்கு. அந்த பர்ன்டான தீக்காயம், அவ ஸ்கின்ல அந்த தீக்காயத்தோட ஸ்மெல் அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்துச்சு. அங்க இருந்து ஒரு கேடு கெட்டவன், சே என்ன ஸ்மெல் இது அப்படின்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்றான். அத பண்ண வச்சதே இவனுங்க தான். ஆனா இவ மேல பழிய போடுறாங்க. அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாவே இந்த மாதிரி காயங்களா இருக்கு. ரொம்ப நாளா இவ இந்த வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த தீக்காயத்தோட தழும்பே இருக்கு அவளோட உடம்பு ஃபுல்லா. மார்க் அவளை பார்த்து ஹே ஷூ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டா. அவளும் ரோபோ மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம திரும்பி
நடந்து போறா. அவளுக்கு ஃபுல்லா ட்ரக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த போதையில தான் இருக்கா அவ. இப்பதான் எனக்கு இது புரியுது. இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே ஃபுல்லா போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி ஏன் பண்றானுங்க தெரியுமா? இந்த கொடுமையெல்லாம் எந்த பொண்ணாலுமே தாங்கிக்கவே முடியாது. போதையில இருந்தா தானே எந்த ஒரு குத்தம் குறை எதுவுமே சொல்லாம உணர்ச்சி இல்லாம இந்த மாதிரி இருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு கூட அக்னாலஜ்மெண்ட் இல்லாம ஒரு சிலை மாதிரி உயிர் இல்லாத ஒரு பொருள் மாதிரி இருப்பாங்க. ஒரு முகமூடி போட்டுட்டு தான் இங்க வந்தேன். அந்த முகமூடிய நான் மெயின்டைன் பண்ணணும். அந்த டேபிள பாத்துக்கிட்டு அந்த ஆட்கள் கிட்ட போனேன். ஜென்டில்மேன், இன்னைக்கு யார் வின்னிங் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அங்க இருந்தவனுங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி கேவலமா பார்த்தானுங்க. நீ யாரு, எங்க கிட்ட பேச உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? அந்த மாதிரி அவனுங்களோட பார்வை இருந்துச்சு. நான் தான் வின் பண்ணேன் அப்படின்ட்டு மார்க்ஸ் சொன்னான். இதை விட சூப்பரா வேற எதுவுமே பிளான் பண்ண முடியாது. எனக்கு இப்போ காடே பிளஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய என் கையில வச்ச மாதிரி இருந்துச்சு. நீ விளையாடுவியா பாய் அப்படின்னு என்ன பார்த்து மார்க் கேட்டான். என்ன பார்த்து பாய்னு சொன்னதுக்கே அவன் தலையில 2 போடு போடணும் போல இருந்துச்சு. எனக்கு 32 வயசு ஆகுதுடா, ஆனா வெளியே எதுவுமே காட்டிக்காம ஷோர் விளையாடுவனே அப்படின்னு நான் சொன்னேன். மார்க் பக்கத்துல இருந்த ஒரு மொட்டை தலையான பார்த்து இவனுக்கு உன் இடத்த கொடு அப்படின்னு சைகையாலேயே சொன்னா மார்க். அந்த இடமே அமைதியாச்சு. அந்த மொட்டை தலையன் மூஞ்ச பிளாங்கா வச்சிருந்தாலும் அவன் கண்ணுலே தெரியுது செம்ம காண்டா இருக்கான்னு சொல்லிட்டு. மார்க்க அப்படி கொன்றுவான் போல. அந்த மாதிரி பார்த்து காட்ஸ வச்சுட்டு எழுந்து போனான். பார்த்தா ராயல் ஃபிளஷ் அவன் தான் வின் பண்ணிருக்கணும். நான் சிரிப்ப உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த மொட்டை தலைய மேல எனக்கு எந்த பரிதாபமே கிடையாது. ஏன்னா மார்க் அந்த பொண்ணுங்களை சிகார் வச்சு சூடு வச்சப்போ இவன் தான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இவனுங்க எல்லாரோட முகத்தையும் நான் நல்லாவே ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன். உன் பேர் என்ன பாய் அப்படின்ட்டு மார்க் கேட்டா. ஜாக் ஃபார்ட்ரைட் அப்படின்ட்டு போய் சொன்னேன். மார்க் அவனோட நார்சிஸ்டுக்கே ஆன பிஹேவியர்ல என்னோட பேரு மார்க் செயின்பர்க், என்னை பத்தி உனக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சீன் போட்டான். எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அவன் நினைக்கிற ரீசன்ஸ்னால இல்ல. நான் சின்ன வயசுல இருந்து போக்கர் விளையாடினது உண்மைதான். என் அப்பா ஒரு ப்ரொஃபஷனல் போக்கர் பிளேயர். நான் சின்ன பையனா இருக்கிறப்போவே என்ன மடியில உட்கார வச்சு கார்ட்ஸ காட்டி பிளாங்க் ஃபேஸோட இருக்கா பிராக்டிஸ் கொடுத்தாரு. டெல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபேஸ்ல வரக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனை எப்படி ரீட் பண்ணணும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் இப்போ என்னோட ஃபீல்ட் ஒர்க்ல எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுது. சரி பாய், உன்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் அப்படின்ட்டு மார்க் சொன்னா. என் மனசுக்குள்ளேயே உன் தொண்டைக்குள்ள புல்லட் இறங்குறப்போ தெரியும் என்கிட்ட என்ன இருக்குன்ட்டு அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் நினைச்சுக்கிட்டேன். அடுத்த சில மணி நேரத்துல நான் அவன் கூட நெக் அண்ட் நெக்கா விளையாடினேன். அவனை நான் கிளீன் அவுட் பண்ணா அவனோட ஈகோ ஹர்ட் ஆகி செம்ம காண்டாயிடுவான். ஹாரிபிளா விளையாடினா ரெஸ்பெக்ட் இருக்காது. சோ கேம ஈக்குவலா வச்சுக்கணும், அதுதான் கரெக்ட். அப்படியேதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். பேக் அண்ட் ஃபோர்த். ஃபைனலி அவன் கார்ட்ஸ போட்டு சிரிச்சான். மை காட், எனக்கு சரியான மேட்ச் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி விஸ்கி எடுத்து குடிச்சான். நீங்க நான் நினைச்சதை விட செம்மையா விளையாடிட்டீங்க அப்படின்னு நான் அவனை பார்த்து பொய்யாதான் புகழ்னேன். அவன் எனக்கு ஒரு சிகார ஆஃபர் பண்ணான். நானும் அதை வாங்கினேன். ஆனா எனக்கு அந்த சிகார் எடுத்து ஒரு பொண்ணோட கையில வச்சு அன்னைக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா மார்க் அந்த நாய் திரும்ப அதை தான் பண்ண ட்ரை பண்ணான். அவனோட கழுத்தை உடைக்காம எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னை முன்னாடி இங்க நான் பார்த்ததே இல்லையே. இந்த நாஸ்டி ஸ்கார்ஸ், உன்னோட தழும்பு இதெல்லாம் பார்த்தா ஞாபகம் வருமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பார்த்து கேட்டான். என்னோட மணி நியூ மணி அப்படின்னு நான் போய் சொன்னேன். ஜாக் ஃபார்ட்ரைட்னு கூகுள் பண்ணா ஒரு ஃபேக் விக்கிபீடியா பேஜ் தான் வரும். சோசியல் மீடியா எல்லாமே இருக்கும், ஆனா எல்லாமே டம்மி தான். எல்லாமே நான் ரெடி பண்ணதுதான். இந்த ஸ்கார் உன்னோட தழும்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மார்க் கேட்டான். மிடில் ஸ்கூல் புள்ளி கத்தி வச்சு விளையாடுனான் அப்படின்னு நான் திரும்பவும் போய் தான் சொன்னேன். பொண்ணுங்களுக்கு இந்த பேட் பாய் லுக் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஒரு வெயிட்ரஸ் ட்ரிங்க்ஸ ரீஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்தா. அதே கொஞ்சம் உயிரோட்டமே இல்லாத பார்வையோட தான் இங்க வா செல்லம் அப்படின்னு சொல்லி அவளோட கைய பிடிச்சி இழுத்து அவனோட மடியில உட்கார வச்சான். அவன் கையில இருந்த அவனோட வெட்டிங் ரிங் அந்த லைட்ல மின்னுச்சு. ஆடிக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்னைக்குமே வராது. ஏன்னா நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளுக்கு கண்டிப்பா நான் லாயலா இருப்பேன். என் லைஃப்ல எனக்கு தேவையான நான் வேணும்னு நினைக்கிற ஒரே பொண்ணு அது அவ மட்டும்தான். அந்த வெயிட்ரஸும்
ஒரு ரோபோ மாதிரி அவன் மடியில வந்து உட்கார்ந்தான். ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்மைலோட. ஒரு அபியூஸ்ட் பொண்ணை பார்த்து இவனுக்கு ஹார்ட் ஆகுறத பார்க்கவே எனக்கு கேவலமா டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த கருமத்தெல்லாம் வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டு என்னோட விஸ்கிய ஃபுல்லா குடிச்சு முடிச்சு அந்த கிளாஸ வேணும்னே டேபிளோட எட்ஜ்ல வச்சேன். என்ன நல்லா ஸ்மெல்லா இருக்குது அப்படின்னு சத்தமா கேட்டு அந்த பொண்ணை பார்த்தேன். உன் மேல சூப்பரான ஸ்மெல் வருது, உன்னை நான் இப்ப ஸ்மெல் பண்ணணும், இங்க வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை என்கிட்ட கூப்பிட்டேன். அந்த பொண்ணும் யோசிக்காம என் கிட்ட வந்தா. அவ என் மேல வந்து உட்கார்றப்போ நான் அந்த கிளாஸ லைட்டா தள்ளி விட்டேன். கிராஷ்! கிளாஸ் டைல்டு ஃப்ளோர்ல விழுந்து சின்ன பின்னமா உடைஞ்சது. ரூம்ல இருந்த அந்த ஹெவி மியூசிக்கையும் தாண்டி அந்த சத்தம் எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சது. ஹை ஸ்கூல்ல யாராவது ஃபாட் பண்ணா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி தான். ஐம் சாரி, I'll clean this up right away. நான் இதை இப்பவே உடனே கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவ பயந்து நடுங்கி சொன்னா. Are you fucking kidding me? அப்படின்னு சொல்லி கத்திட்டு டிராமாட்டிக்கா சீன் போட்ட. என் பின்னாடி வா அப்படின்ட்டு கோவமா சொன்ன. அவ பயத்துல நடுங்கனா. அந்த கூட்டத்துல இருக்கவனுங்களாம் கிளம்சி பிச் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணானுங்க. நான் மார்க்கிட்ட இவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும், இவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ கைய புடிச்சு இழுத்து ஒரு குவைட்டான ரூமுக்கு இழுத்துட்டு போன. அவ உள்ள நுழைஞ்ச உடனே முட்டி போட்டா. பாவம், அவளை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இவ பாக்குறதுக்கு ஆடி மாதிரி வேற இருந்தா. அது இன்னுமே என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அப்பதான் எனக்கு மார்க்க இவனை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா இவன் வாழ்க்கையிலே அனுபவிக்காத அளவுக்கு இவனை சித்திரவதை பண்ணி கொல்லணும் போல தோணுச்சு. எழுந்து நில்லு அப்படின்னு நான் சொன்னேன். சார் அப்படின்ட்டு அவ பயந்து நடுங்கனா. உன் பேர் என்ன செல்லம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என்னோட பேரு செர்ரி. என்னடா பேர் இது? எனக்கு தம்பி தங்கச்சி இருந்துச்சுன்னா வாட்டர்மெலன் ஸ்ட்ராபெரின்னு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. உன் பேரு காவியா தானே? பேர் வச்சுக்கிறான் பாரு உங்க அப்பா. பெருமாள் கோயில் செவராட்டம் காவியா வெள்ளையா ஜேத் சொல்றப்போ எனக்கும் எக்ஸாக்டா இதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். லைஃப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண உனக்கு ஆசையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இது கேட்ட உடனே என்னதான் அவ ட்ரக்ல மதி மயங்கி இருந்தாலுமே கொஞ்சம் போதையே குறைஞ்ச மாதிரி அவளுக்கு இருந்துச்சு. ஆனாலும் உடனே பயந்துட்டா. அப்படியே கண்ணுல தண்ணி தேங்கி கொலை மாதிரி நின்னுச்சு. அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்பதான் அவன் ஃபேமிலிய பத்தி சொன்னா. அவளோட தங்கச்சிக்கு கேன்சர் இருக்கு. அவளோட அம்மா ஏழையான சிங்கிள் மதர். இது எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்கு தான் இந்த கேவலமான ஜாப்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னா. நான் என்னோட சூட் பாக்கெட்ல இருந்து ப்ளூடூத் ஏர்பீஸ எடுத்தேன். என்னோட எல்லா ஜாக்கெட்ஸ்லயுமே லீட் அயனிங் இருக்கும். சோ பாடி ஸ்கேனர்ஸ்ல ரேடியேஷன் டிஃப்ளெக்ட் ஆகும். டிவைஸ் எடுத்து மாட்டினேன். நான் உடனே ஜேக்கு தான் கால் பண்ணி சிச்சுவேஷனை சொன்னேன். 15 மினிட்ஸ்ல ஒரு கார் ரெடி ஆச்சு. நான் உன்னை இப்போ காப்பாத்த போறேன், நான் சொல்றத மட்டும் கேளு சரியா அப்படின்னு நான் அந்த பொண்ணை பார்த்து சொன்னேன். அவளும் அழுதுகிட்டே, எனக்கு தெரியும் உங்க முகத்தை நான் பார்க்கவே இல்லை, உங்களை பத்தி நான் யாருக்கிட்டயுமே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னா. இங்க பாரு சரி, நீ போற இடத்துல உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. உன்னோட ஃபேமிலிய நான் பாத்துக்கிறேன். நீ லைஃப்ல எதாவது மீனிங்ஃபுல்லா பண்ணு, அது போதும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஜே கேமரா ஃபீட கண்காணிச்சு யாரும் பார்க்காம பேக் டோர் வழியா என்ன கைட் பண்ணா. ஒரு டிஜிட்டல் பிளாக் சேடின் கார் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அவ கண்ல ஒரு சின்ன ஹோப்போட காருக்குள்ள ஏறி போனா. எனக்கு ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் என்ன இவ்வளவு தூரம் உயிர் வாழ வச்சிருக்கு. உள்ள போறதுக்கு முன்னாடி ஜே கிட்ட சொன்ன. ஜே கேமராஸ கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி இயர் பீஸ திரும்ப எடுத்து என்னோட பாக்கெட்ல வச்சேன். ஜே கேமராஸ்ல ஸ்ப்ளைசிங் பண்ணி வச்சுட்டான். யாராவது செக் பண்ணா நான் செர்ரியா உள்ள இழுத்துட்டு போறதும் நாங்க தனித்தனியா வெளியே வரதும் தான் தெரியும். இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. என்னோட நெக்கெல்லாம் கிராக் பண்ணி ரெடியான இன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த பேடோ ஃபைல் கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கணும். இவ்வளோ பெரிய ராத்திரியா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு இதோட இந்த சாப்டர் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டரோட எண்ட்லயும் ஒரு நோட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி மேனிபுலேட்டருக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நோட்ஸ் வரும். ஆனா ஷேடோக்கு அப்புறம் நான் நோட்ஸ் பாக்குறது இது செகண்ட் டைம். சரி வாங்க அந்த நோட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். July 4th 1945. July 4th
4th எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாலிடேஸ்ல ஒண்ணு. நான் ஃபுல் டே கெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஜான் கிரில் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் நைட்ல எங்களோட பேக் யார்ட்ல கிளிஃப் மேல ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணி அது ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் அதுதான் எனக்கு ரொம்பவே மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஹோல் நைட். ஆனா இப்போ என் ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன் நானு. ஜான் இன்னும் குடி போதையில தான் இருக்கான். அவன் சாராவையும் சரி என்னையும் சரி ஃபுல் டே கத்திட்டே தான் இருந்தான். அவனுக்கு எதுவுமே கரெக்டா தெரியல. கிளாஸ் பிளேட்ட கூட வால் மேல தூக்கி அடிச்சான். கெஸ்ட் இன்னும் வராம இருக்காங்க, அதுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பிராங்க் இப்போ இங்க வரான், அதுவும் எனக்கு ரொம்பவே நல்லதுதான். அந்த டின்னர்ல ஜான் எக்ஸ்ப்ளோர் ஆனதுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் எங்க மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ்ல இன்வால்வ் ஆகாம இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்டில் அவன் வர்றதுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். அவன் ஜானை பிஸியா வச்சுப்பான், நான் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியா டேக் கேர் பண்ணிப்பேன். நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட் ஜான் என்ன எம்பாரஸ் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணிட கூடாது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா இவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த நோட் எந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.